ராகுல் காந்தி சட்டசபையில ஃப்ளைங் கிஸ் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி தான் யூனியன் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி கிளைம் பண்ணியிருக்காங்க. In another unusual scene at the parliament, Union Minister Smriti Irani claimed that Congress leader Rahul Gandhi gave a flying kiss while leaving Lok Sabha. So in the flying kiss controversy, actually என்ன நடந்தது எப்ப நடந்ததுன்னு இப்ப பார்க்கலாம். Of blowing a flying kiss to the members of parliament, உறுப்பினர்களை பார்த்து flying kiss செய்கை போல செய்து சென்றதாக பாஜக எம்பிக்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். Rahul Gandhi's alleged flying kiss is so professional. however, the moment was hijacked by a flying kiss controversy. அவர்களை சமரசப்படுத்தும் நோக்கில் ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துவிட்டு அவர் மக்களவையை விட்டு அவர் வெளியேறினார். பிரசன்ட்லி சட்டசபையில மான்சூன் செஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதாவது குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி தான் ராகுல் காந்திக்கு அந்த எம்பி ஸ்டேட்டஸ் அகைன் வந்தது. அவ்வளோ ஈஸியா ஒன்றும் கிடைக்கல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த கன்விக்ஷனுக்கு ஸ்டே வாங்கி தான் அகைன் எம்பி ஆனாரு. அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் போன வீடியோலயே பார்த்துட்டோம். இப்போ இதுல விஷயம் என்னன்னா, அப்போசிஷன் பார்ட்டிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல, அதாவது பிஜேபி மேல நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வந்திருக்காங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்னா தமிழ்ல இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போலதான். ஆளும் கட்சியில எப்போ மெஜாரிட்டி குறையுதோ அப்போ இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை பொதுவாகவே கொண்டு வராங்க. ஆனா இந்த சிச்சுவேஷன் என்னன்னா, பிஜேபி கிட்ட மெஜாரிட்டிக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இன்ஃபேக்ட் 300க்கும் அதிகமான சீட்ஸ் பிஜேபி கிட்ட இருக்கு. சோ அந்த ஆங்கிள் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வர முடியாது. பட் அப்போசிஷன் பார்ட்டிஸ் இதுக்கு சொன்ன காரணம் என்னன்னா, மணிப்பூர்ல நடந்த சம்பவத்தை மெய்ய புள்ளியா வச்சுதான் இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வந்ததா சொல்லப்படுது. சோ ராகுல் காந்தி அகைன் எம்பி ஆனதும் சட்டசபையில பேசின முதல் ஸ்பீச் இந்த மணிப்பூர்ல நடந்த இஷ்யூ பத்தியும் அண்ட் அதுக்கு ரிலேட்டடான நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை பத்தியும் தான். பட் ராகுல் காந்திக்கு ராஜஸ்தான்ல 3 மணிக்கு வேற ஏதோ மீட்டிங் இருக்கும் காரணத்தினால கடகடன்னு பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. பட் இங்க மேட்டர் என்னன்னா, சட்டசபையை விட்டு ராகுல் காந்தி கிளம்ப முன்னாடி ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஸ்மிருதி இரானி சொல்லியிருக்காங்க. ஸ்மிருதி இரானி ஸ்லாம்ஸ் ராகுல் காந்தி ஃபார் ஃப்ளையிங் கிஸ் கெஸ்டர் இன் பார்லிமெண்ட். அதுவும் அவங்க டைரக்டா நேம மென்ஷன் பண்ணவே இல்ல. ராகுல் காந்தி நேம மென்ஷன் பண்ணாம, ஐ அப்ஜெக்ட் டு சம்திங் த ஒன் ஹூ வாஸ் गिवन சான்ஸ் டு ஸ்பீக் பிஃபோர் மீ displayed indecency before leaving. मुझसे पहले वक्तव्य देने का अधिकार दिया गया. उन्होंने जाते जाते एक अभद्र यहाँ पर लक्षण के दर्शन दिए. அதாவது எனக்கு முன்னாடி யார் பேசினாங்களோ அவங்க பார்லிமெண்ட்டை விட்டு வெளியில போகும்போது இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணாங்க. சட்டசபையில இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது கிடையாது. அதனால தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் ஓம் பிர்லா கிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. மைக்ல பேசும்போது தான் ராகுல் காந்தி நேம மென்ஷன் பண்ணலே தவிர அதை கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுக்கும்போது ராகுல் காந்தி நேம மென்ஷன் பண்ணிருக்காங்க. I would like to draw your attention towards the incident in the house by Mr. Rahul Gandhi behaved in an indecent manner and making inappropriate gesture towards Smriti Irani, Union Minister and member of this house while she was addressing the house. We demand stringent action against such behavior by the member and சொல்லி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி 20க்கும் மேற்பட்ட பிஜேபி உமன் எம்பிஸ் அதுல கையெழுத்தும் போட்டிருக்காங்க. By the way, ராகுல் காந்திக்கு இது போல கான்ட்ரோவர்சி ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா 2018ல பாத்தீங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டிஸ் மோடி கவர்மெண்ட் மேல இதே போல நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்போ கொண்டு வந்தாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அந்த டைம்ல அப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு மெஜாரிட்டி நம்பர்ஸ் கிடைக்கல. அந்த டைம்ல இவங்க ராகுல் காந்தி இதே போல சட்டசபையில பேசும்போது சடனா பிஎம் மோடியை போய் ஹக் பண்ணாரு. அதோட விடாம வந்து உட்காந்துக்கிட்டு கலீக்ஸை பார்த்து கண்ணும் அடிச்சாரு. In 2018 he hugged the PM and while returning to his seat winked at the colleagues. இப்போ நடந்த இந்த சம்பவத்துக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ராஷ்டிரிய ஜனதா தள் பார்ட்டியோட லீடர் சாரிகா பாஸ்வான் என்ன சொன்னாங்கன்னா, who asked ஸ்மிருதி இரானி to catch ராகுல் காந்தி's flying kiss னு கேட்டிருக்காங்க. அண்ட் பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் ஷசாத் பூனாவாலா ராகுல் காந்தி ஃப்ளையிங் கிஸ் ஷேம்ஃபுல் பிஹேவியர்னு சொல்லியிருக்காரு. போன தடவை கண்ணடிச்சாரு, இந்த தடவை ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாருன்னு ஷசாத் சொல்லியிருக்காரு. அண்ட் சிவசேனா கட்சியோட எம்பி பிரியங்கா சதுர்வேதி என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் லீடரோட இந்த செயல் ஷோயிங் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் ஹிஸ் பொலிட்டிக்கல் ஆப்பனன்ட்ஸ். அவரோட பொலிட்டிக்கல் ஆப்பனன்ட்ஸ் மேலேயும் அன்பு காட்டும் கெஸ்டர் தான் இது. பட் பிஜேபியால அதை புரிஞ்சுக்க முடியலன்னு சிவசேனா எம்பி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி காங்கிரஸ் எம்பி சசி தரூர் என்ன சொன்னாருன்னா, நோபடி சா ராகுல் காந்திஸ் ஃப்ளையிங் கிஸ், அதுக்கான எந்த ரெக்கார்டும் எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்படி பல்வேறு விதமான கருத்துக்கள் அவங்க சைட்ல இருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் டிஃபரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வந்தாலும் ஸ்மிருதி இரானி பாயிண்ட் அவுட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால யூனியன் மினிஸ்டரும் பிஜேபி எம்பியுமான ஷோபா கரந்த்லேஜ் என்ன சொன்னாங்கன்னா, பை கிவிங் எ ஃப்ளையிங் கிஸ் டு ஆல் உமன் மெம்பர்ஸ் Rahul Gandhi went away. This is total misbehavior of a member. Rahul Gandhi, by giving flying kiss towards Smriti Irani, all women members, he went away. This is totally misbehavior of a member.
ஸோ அவங்க ஸ்பீக்கர் கிட்ட டிமாண்ட் பண்ணது என்னன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. स्पीकर को कंप्लेंट किया है, सीसी कैमरे से इसका फुटेज लेना एंड मेंबर का ऊपर कार्यवाही करना, ऐसे हम मांग रखे हैं. ஸோ இந்த எல்லா கான்ட்ரவர்சியுமே மணிப்பூர் இஷ்யூவை பற்றி பேசும்போது தான் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை வச்சு தான் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை பற்றி பேசும்போது தான் இந்த ஃப்ளையிங் கிஸ் கான்ட்ரவர்சி எல்லாம் நடந்திருக்கு. ஸோ ஸ்மிருதி இரானி வச்ச அலிகேஷன் என்னன்னா only a misogynistic man can gesture a flying kiss to female parliamentarians. It is only a misogynistic man who can give a flying kiss to a parliament with seats female members of parliament. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஃப்ளையிங் கிஸ்க்கு சம்மந்தப்பட்டு நடந்த கான்ட்ரவர்சி. பல பேருக்கு இந்த சம்பவத்தில் ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு குழப்பமாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ விளங்கி இருக்கும்னு தோணுது. அண்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். until then bye.